மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும், அன்புக்குரிய தலைவர் திரு தொல் திருமாவளவன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். என்னுடைய ஆதர்ஷ இயக்குனர் திரு கே பாக்யராஜ் அவர்கள் மேடையில் அமர்ந்திருக்கிறார். அந்த மேடையில் நானும் இருப்பது மகிழ்ச்சி. எனக்கு பிடித்த மிக மிக மனித நேயமுள்ள ஒரு மனிதராக இருக்கும் தேனிசை தென்றல் தேவா அவர்களுடைய இசையில் உருவாயிருக்கும் இந்த படத்தில் எனக்கு மேடையில் பேச வாய்ப்பு கிடைத்ததுக்கு மிக்க நன்றி. இன்னைக்கு விழாவின் நாயகன் தேவா சார். அவர் இந்த பறை அப்படின்ற இந்த படத்துக்கு அவரை இயக்குனர் விஜய் சுகுமார் மியூசிக் டைரக்டரா தேர்ந்தெடுத்து மிக பொருத்தமான ஒரு விஷயம். அது என்ன அப்படின்றத தேவா சாரை சொல்லுவாரு. ஆஸ்திரேலியா விஷயங்கள் தேவா சாரை சொல்லுவாங்க. அது எனக்கு என்னன்னா, தேவா சார் பல சந்தர்ப்பங்கள்ல எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு தேவா சார். உதாரணமா சொல்றேன், சாக்லேட் படத்துல நான் எல்லாத்துக்கும் தெரியும் மல மல மலமலை சாங்கு. அந்த படத்துல எனக்கு தேவா சார் மியூசிக் பண்ணி கொடுக்கும்போது நிறைய விஷயங்கள்ல, அதாவது அவருடைய சம்பளத்துல இருந்து எல்லாத்துலயும் எனக்காக குறைச்சி பண்ணி கொடுத்தாரு. அதை என் வாழ்க்கையில் என்னைக்குமே மறைக்க முடியாது தேவா சார். அதே போல பகவதி படத்தப்போ சாருக்கு படம் ரீரிகார்டிங் அப்போ ஃபாரின்ல ஒரு கான்செர்ட் வந்துருச்சு. அதுக்கு அவங்க டீமே போறாங்க. பொதுவா ரீரிகார்டிங்ல சபை சாரும் முரளி சாரும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. அவரும் போவாங்க, அவங்களும் சேர்ந்து போறதால என்ன பண்ணலன்றப்போ என் பையன் ஸ்ரீகாந்த் உங்களுக்கு ஓகேயா அப்படின்னு கேட்டாரு. ஓகே சார் அப்படின்னு. அந்த படத்துக்கு எனக்கு ரீரிகார்டிங் பண்ணி கொடுத்த ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் தான் தொடர்ந்து எனக்கு தம்மு குத்து ஏய் சாணக்கியான் நிறைய படங்கள் பண்ணாரு.